கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். மோசே மரணமடைகிற முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகளில் இது ஒரு வசனம். 33ஆம் அதிகாரம் உபாகமும் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடை முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 27வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அநாதி தேவன் என்று சொல்லும்போது நம்முடைய ஆண்டவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அநாதியாக என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவருக்கு ஆரம்பம் இல்லை முடிவில். அதனால தான் அல்பா ஒமேகா என்று சொல்லப்பட்டு. ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு ஆரம்பம் இல்லாத முடிவும் இல்லாத ஒரு ஆண்டவர். இந்த உலகம் தோன்றும் முன்பாக இந்த உலகத்தை உருவாக்கினவர் கர்த்தராகிய நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய ஆண்டவர் அநாதியாக என்றென்றைக்கும் ஜீவிக்கிறபடினால அவருடைய அடைக்கலத்தில் அவருடைய மறைவில் நாம் வந்து புகுந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். பழைய ஏற்பட்ட காலத்தில் ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறவர்கள் தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அடைக்கலப்பட்டினம் என்ற ஒரு பட்டணத்தை உருவாக்கி சொன்னார். அந்த பட்டணத்துக்குள்ளே எப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த பட்டணத்துக்குள்ளே தஞ்சம் புகுந்து கொண்டால் அந்த மனுஷனை யாரும் தொடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூப்பர்கள் மற்ற எல்லாருக்கும் முன்பாக அவன் வந்து புகுந்து கொள்வானானால், தஞ்சம் அடைவானானால் அவனை யாரும் தொடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக அந்த அடைக்கல பட்டணம் இருந்தது. இந்த அடைக்கல பட்டணத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமானவர், போதுமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அந்த அடைக்கல பட்டணம் கூட கல்லுகளால் கட்டப்பட்டது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். அது பிறகு இடிந்து போகும். அது அல்லது தகர்க்கப்படும் அல்லது அதனுடைய சட்டத்திட்டங்கள் மாற்றப்படலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய அடைக்கலம் நமக்கு எப்போதும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் புகுந்து கொள்வோமானால், நாம் வந்து தஞ்சம் அடைவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும். ஆகவே இந்த நம்முடைய அநாதி தேவனாக இருக்கிற நம்முடைய தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே நாம் வந்து புகுந்து கொள்ள வேண்டும், தஞ்சம் அடைய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 46ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 1ஆம் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். 1ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அடைக்கலம் மட்டும் இல்லை, நமக்கு பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் வந்து தஞ்சம் புகுந்து கொள்வோமானால், நாம் வந்து அடைக்கலத்துக்குள்ளே சேர்ந்து கொள்வோமானால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆம் வசனம் சொல்கிறது 46ஆம் சங்கீதத்தில், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். 4ஆம் வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். 5ஆம் வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எனவே இப்படிப்பட்ட சகாயம் பண்ணக்கூடிய, இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான, இப்படி துணையான, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய அடைக்கலத்துக்குள்ளே நாம் வந்து புகுந்து கொள்வோமானால் நமக்கு இந்த உலகத்தின் எந்த விதமான பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டம் சாத்தான் கொண்டு வந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை தொடாதபடி கர்த்தர் அவருடைய இரத்தத்து கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து கொள்ளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 91ஆம் சங்கீதத்தில் கூட இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நேரில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரே அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். 3ஆம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 4ஆவது வசனம், அவர் தம்மை சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 91ஆம் வசனம் 23ஆம் வசனம் எல்லாம்
சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம பெற்றோர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துப்பாங்க. தூக்கத்தில் எழுப்பி 91ஆம் சங்கீதத்தை சொல்லுன்னு சொன்னாலும் படிப்பான். 23ஆம் சங்கீதத்தை சொல்ல சொன்னாலும் அவன் என்ன செய்வான், அப்படியே சொல்லிவிடுவான். அரைக்குறை தூக்கத்திலே சொல்லுவான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கு, அப்படியே சொல்லிகிட்டே வருவான். 91ஆம் சங்கீதமும் அப்படி தான். தூங்கும்போது அநேகர் இந்த சங்கீதத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஏன்னா இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். எனக்கு அன்பானவர்களே, வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய், இன்னும் அதை இன்னும் அடுத்த வசனம்லாம் வரும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுனுடைய அடைக்கலத்துக்குள்ளே தஞ்சம் என்று நம் புகுந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமுண்டான். 4ஆம் வசனம் பாருங்கள், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். 5ஆம் வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 7ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். 9ஆம் வசனம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாத உன் கூடாரத்தை அணுகாது. எனவே அன்பானவரில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம், 46ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு பலிக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை அடைக்கலமாக கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமுண்டான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த புயங்கள் நமக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்டு உபாம புஸ்தகத்தில் நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். 33ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலும். அடுத்து அவர் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு 27ஆம் வசனத்தில், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலும், அவருடைய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த புயங்கள் எப்படிப்பட்டதான்? நித்தியமானது. இந்த புயங்கள் எப்போதும் முறிக்கப்படாது. கர்த்தர் அவருடைய கையை நீட்டுவாரானால் அதை யாரும் மடுக்க முடியாது. கர்த்தர் அந்த கையை நீட்டி ஏதாவது ஒரு காரியம் செய்வாரானால் அதை தடுத்து நிறுத்தத்துக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால் அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலும், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். ஆகவே இந்த ஆதாரம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு அதுதான் பேஸ்மெண்ட், அடிப்படை. ஆண்டோடைய நித்திய புயங்கள், ஆண்டோடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பான ஒரு வாழ்க்கையாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அடைக்கலத்துக்கு நான் ஒரு நபரை ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அது ரூத்து புஸ்தகத்தில் இருக்கிற போவாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்துக்கு போவாஸ் ஒரு அடைக்கலம் கொடுத்தான். அந்த அடைக்கலம் கொடுத்து அந்த நிலத்தில் கதிர் பொறுக்கும்படி செய்தான். எல்லா விதத்திலும் ரூத்துக்கு ஒரு பாதுகாப்பாக அடைக்கலமாக இருந்தான். கடைசியில் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிற ஒரு புருஷனாய் காணப்பட்டான். இந்த ரூத்தையும் போவாஸையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த வம்ச வழியில் தான் தாவீதும், அந்த வம்ச வழியில் இயேசுவும் பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு அடைக்கலம் கொடுத்த போவாஸை காட்டிலும், அந்த அடைக்கல பட்டணத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். இந்த போவாஸ் மனம் மாறிடுவான். இந்த அடைக்கல பட்டணமும் ஒடிஞ்சிரும், சட்டத்திட்டங்கள் மாறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருப்பார், ஆனால் அது எப்பவுமே மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் மனுபுத்திரரும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னதை அவர் செய்வார். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, நீங்கள் இதுவரைக்கும் யாரையும் நம்பி ஏமாந்தது போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தோல்விகள், பிரச்சனைகள் எல்லாம் போதும். ஆனால் இந்த கால வேளையில் உங்களுக்கு ஆலோசனையாக நான் சொல்லுகிற வார்த்தை, அநாதி தேவனாக இருக்கிற அவரை நீங்கள் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 91ஆம் சங்கீதத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நான் கர்த்தரை நோக்கி, 2ஆம் வசனம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்களும் நான் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அதை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. நமக்கு அடைக்கலமாக இருக்கிற, நமக்கு துணையாக இருக்கிற அந்த வசனம் நிறைய இடங்கள் அப்படி தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த அடைக்கலம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், அந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் வர வேண்டுமானால் நாம் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாரையோ நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இந்த 91 சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 12ஆம் வசனம், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எனவே 2 காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு ஆண்டவர் அடைக்கலப்பட்டணமாக இருக்கிறார். அந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் வந்து புகுந்து கொள்வோமானால், தஞ்சமாக வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்வோமானால், தஞ்சம் என்று புகுந்து கொள்வோமானால், தன்னிடத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் ஒருத்தரையும் புறம்பே தள்ள மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை தஞ்சமாக, அவரை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய புயங்கள், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்க, கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில், நம்முடைய ஊழியமானாலும் சரி, விசுவாச ஜீவியமானாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தின்படி அமைக்கப்படுமானால், அது கட்டப்படுமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே 2 இந்த காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் புஸ்தகம் 33:27 வசனத்தில் ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு அடைக்கலப்பட்டணமாகவும், ஆண்டவரே உம்முடைய புயங்கள் நித்திய ஆதாரமாக எங்களுக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய ஆண்டவரே அடைக்கலத்துக்குள்ளே வந்து தஞ்சம் என்று புகுந்து கொள்ளும்போது நீர் எங்களை ஒருவரின் தள்ளாத தேவன், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பிடும் இந்த ஜாய் டிவி ஆசீர்வதியும், நடத்துகிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேலை செய்கிற தம்முடைய பிள்ளைகளே ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துன்ப அலைகள் சூழ்ந்திடினும், கோர புயல் வரினும், தாங்கிய சேப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும், கோர புயல் வரினும், தாங்கிய சேப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும். உன் கண்ணீர் என்ன மாறாததா, உன் துன்பம் என்ன தீராததா. உன் கண்ணீர் என்ன மாறாததா, உன் துன்பம் என்ன தீராததா. வந்திடு நீ இயேசுவிடம், மாற்றிடுவார் உந்தன் கண்ணீர் எல்லாம். வந்திடு நீ இயேசுவிடம், மாற்றிடுவார் உந்தன் கண்ணீர் எல்லாம். துன்ப அலைகள் சூழ்ந்திடினும், கோர புயல் வரினும், தாங்கிய சேர்ப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும்,